சிவாய நமஹா. எப்போதும் திருமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வரக்கூடிய விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல அற்புதமான மாதமாக வருதுங்க. இந்த மாதம் அப்படிங்கிறது நவம்பர் மாதம் 17ஆம் தேதி 2025 திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை 2025 வரை இந்த தினங்கள் சரியாக பார்த்திங்கன்னா 29 தினங்கள் வருது இந்த கார்த்திகை மாதத்தில். அதன் பிறகு மார்கழி மாதம் ஆரம்பிக்குதுங்க. இந்த கார்த்திகை மாதம் நமக்கு எப்படியான பலன்கள் இருக்குது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் குரு பகவான் அப்படிங்கிறவர் வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு. சனி பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி செய்து கொள்கிறார். அதே மாதிரி ராகு கேது இந்த கிரகங்களும் அதே மாதிரி சனி பகவானுடன் சேர்ந்த ராகுவும் குரு பகவான் காலபுருட தத்துவத்தில் 5ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறாரு. குரு பகவான் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக இப்போ கடகத்தில் போயிட்டுருக்காரு. வக்ரம் பெற்று இன்னொரு அடுத்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மறுபடியும் மிதுனத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி சனி பகவானை பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே அவர் கும்பராசியில் ராகு பகவானுடன் சேர்ந்து போயிட்டுருக்கார். அதே மாதிரி சூரிய பகவான் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். முதல்ல இந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு சஞ்சாரம் அடைகிறாரு. அடுத்து டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் பகவான் கவனிச்சிங்கன்னா விருச்சிக ராசியிலேருந்து தனுசு ராசிக்கு போகிறாரு. புத பகவான் துலா ராசி, அதாவது துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு புத பகவான் சஞ்சாரத்தை மாற்றுறாரு. இப்படின்னு பல நல்ல மாற்றங்கள் ஏற்படுது. அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் முக்கியமாக இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான நாள், வரக்கூடிய நாள் வருதுங்க. இந்த மாதத்தில் கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி இந்த அண்ணாமலையார் தீபம், அதே போல் இல்லங்களிலே நாம் செய்வது அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த பௌர்ணமி வருது. இப்படியாக அற்புதமான நல்ல ஒரு மாதமாக இந்த கார்த்திகை மாதம் வருதுங்க. இந்த கார்த்திகை மாதம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாகவும் விரிவாகவும் பார்ப்போம். சிவாய நமஹா. துலா ராசி ஆகிய உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போங்க. துலா ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான யோகம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறது அப்படின்னா 11ஆம் அதிபதி துலா ராசிக்கு யார்? அதாவது லாபஸ்தானாதிபதி சூரியன். அந்த சூரிய பகவான் இந்த மாதம் முழுவதுமே 2ஆம் பாவத்தில் போகிறாரு. 2ஆம் பாவங்கிறது தனஸ்தானம், அதாவது வாக்குஸ்தானம். நீங்கள் எதை மூலதனமாக கொண்டு உங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவீர்களோ அது 2ஆம் பாவத்தில் ரொம்ப முக்கியமாக அமையுது. அதனால் 11ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் போகிறது அப்படிங்கிறது அமோக பலனையும், குறிப்பாக சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோக பலனை தரும். அதே மாதிரி ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பெரிய அளவில் லாபத்தை ஈட்டுவதற்கான ஒரு பெரிய அமோக பலன்கள் துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கை கூடுதுங்க. அதில் மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா உங்களோட ராசிநாதனாக இருக்கிறவர் சுக்கிர பகவான். அவரும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் தான் இருக்கார். இந்த மாதம், அதாவது நவம்பர் மாதம் 27ஆம் தேதி அவர் உங்களுடைய 2ஆம் பாவத்துக்கு மாறுறாருங்க. அப்போது 2ஆம் பாவம் ரொம்ப ரொம்ப வலிமை அடையுது. 2ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கார், ஆல்ரெடி அங்கே செவ்வாயும் உட்கார்றாரு. கூடுதலாக அதே இடத்துல சுக்கிரன் உங்களோட ராசிநாதனும் போய் சேர்றாரு. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா 6ஆம் தேதிக்கு மேலே புத பகவானும் உங்களுடைய 12ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவானும் 2ஆம் பாவத்துக்கு போகிறாரு. அதாவதுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா படிப்புங்கிறது ஒரு முக்கியம். அதை விட இன்னொரு முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் என்ன படிப்பு படிச்சிருக்கிறோமோ அந்த படிப்பு சார்ந்த வேலைகள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அது ஒரு சில பேருக்கு தவமாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன படிப்பு படிச்சிருக்காங்களோ அது சார்ந்த வேலையவே செய்வாங்க. ஒரு சில நபருக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க படித்தது ஒரு படிப்பாக இருக்கும், ஆனால் அவங்க வேலை செய்கிறது வேறு விதமான படிப்பாக இருக்கும். ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். இப்போது அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி இதுதான் நம்மளோட லைஃபு, இதை நம்ம அப்படியே லீட் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு அதை அப்படியே எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க.
ஆனால் ஒரு சிலரால் அப்படியே எடுத்துக்க முடியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா, நாம் என்ன துறையை படிச்சிருக்கிறோமோ அந்த துறைக்கே நம்மளுடைய வேலையை செய்யணும். அதனால் இதில் நம்ம தற்காலிகமாக இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த பார்த்துட்டு இருந்தது இப்போதைக்கு நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு ஜீவாதாரத்துக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போ நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் கிடைக்கும்போது அதுக்கு நம்ம மாறிடுவோம் அப்படிங்கிறதான எண்ணம் இயற்கையாகவே அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அதே மாதிரியான எண்ணம் கொண்டவங்களுக்கு, அதாவது என்ன துறையில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, வேறு ஏதோ வேலை பார்க்குறீங்க, நீங்கள் படித்த படிப்புக்கான துறையில் நீங்கள் மாறணும், அல்லது நீங்கள் படித்த படிப்புக்கான உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கணும். இதுமாரி நிறையா விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? அப்போது அந்த படித்த படிப்புக்கான ஒரு நல்ல அந்தஸ்து, உயர் பதவிகள், அல்லது அதற்கு உண்டானபடியான துறையில் நீங்கள் மாறுவது போன்ற எண்ணற்ற நன்மைகள் தரக்கூடியதற்கு அமைப்பு இருக்குங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் அதிபதி அப்படிங்கிறவர் உங்களுடைய உயர் படிப்பு, உங்களுடைய உயர் கல்வி, எதை வச்சு நீங்கள் முக்கியமான உங்களுடைய அந்த ஜீவாதாரத்தை செய்ய போகிறீங்கிறத சொல்லக்கூடியவர் 9ஆம் அதிபதி. அதுக்கு பித்ருஸ்தானம்னு ஒரு பேர் இருக்கு. இப்போது அதற்கு உடையவர் துலா ராசிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா புத பகவான். அதே புத பகவான் இப்போ கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் பாவத்தில் போகிறாருங்க. 2ஆம் பாவங்கிறது முன்னாடியே சொன்ன தனஸ்தானம், உங்களுடைய குடும்பஸ்தானம் அப்படின்லாம் பேர். அப்போது 9ஆம் அதிபதி உங்களுடைய 2ஆம் பாவத்தில் போகிறதுனால நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும். குறிப்பாக உங்களுடைய படிப்பு எதில் படிச்சிருக்கீங்களோ அந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் உங்களுடைய அபிவிருத்திகள் ஏற்பட போகுதுங்க. கூடுதலான ஒரு சில விஷயம் என்னென்னு கவனிச்சிங்க அப்படின்னா, ஒரு சில பேருக்கு ஒரு படித்தது ஒன்றா இருக்கும், அதாவது அதே மாதிரி தான் வேலை செய்கிறது இன்னொரு விதமாக இருக்கும். அந்த படிப்புக்கு வேலைக்கு தகுந்த தன்னை படிச்சுக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க ஒரு சில பேர். அது மாதிரி அதாவது அவங்க இப்போ வேலை பார்க்குறத தக்கன அவங்களுடைய படிப்பை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்பையும் இந்த மாதம் ஏற்படுத்தி தருது. முன் சொன்னது போல் சிவபெருமான வழிபாடு செஞ்சு வந்தீங்க இந்த கார்த்திகை மாதம் சோமவாரத்தில்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். சிவாய நமகா. சிவாய நமகா. முன்னாடியே சொன்ன பாருங்க, இந்த சூரிய பகவானுக்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமானது இந்த கார்த்திகை மாதம். இந்த கார்த்திகை மாதத்தில் சபரிமலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய க்ஷேத்திரத்திலே ஐயப்ப சுவாமியை வழிபாடு செய்கிறதுக்காக ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து கொண்டு 48 தினங்கள் கடுமையாக விரதம் எடுத்து அந்த சபரி யாத்திரையை சென்று அந்த சபரிமலை வாசனாக இருக்கக்கூடிய ஐயப்ப சுவாமி வழிபாடு செய்து அந்த நெய் தேங்காய், இருமுடி தேங்காய் எல்லாம் அந்த சுவாமிக்கு அர்ப்பணம் செய்துட்டு வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த கார்த்திகை மாதத்திலேருந்து ஆரம்பிக்குது. கூடுதலாக இதில் சிவபெருமானுக்கு உகந்தமான பிரதோஷ தினங்கள், அதே மாதிரி சோமவார விரதம் எடுக்கக்கூடியது எல்லாம் இந்த மாதத்திலே ரொம்ப அற்புதமானதுங்க. அதனால தான் அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவபெருமான் கோயிலில் சங்காபிஷேகம் செய்வாங்க. 108, 1008, 10,008, 1,08 சங்காபிஷேகங்கள்லாம் நடக்கும். பெரிய பெரிய கோயிலில் அவ்வளோ பெரிய சங்காபிஷேகம்லாம் நடக்கும். எதுக்கு இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கார்த்திகை சோமவாரம் அவ்வளவு சிறப்பானது. நமக்கு இருக்கக்கூடிய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடியது சிவபெருமானை வழிபாடு செய்கிறது. அதனால் இதில் மாதத்தில் கவனிச்சிங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளே சோமவாரம் தான். அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தோட கடைசியிலையும் சோமவாரம், 5 சோமவாரம் வருதுங்க. கார்த்திகை 17, அதாவது கார்த்திகை 1, 8, கார்த்திகை மாதம் 15, 28, 29. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். அதாவது 17ஆம் தேதி நவம்பர் 17, நவம்பர் 24, டிசம்பர் 1, டிசம்பர் 8, டிசம்பர் 15 அப்படின்னு வரக்கூடிய எல்லா நாட்களுமே இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சோமவாரம் வருது. இந்த 5 தினங்கள் மிக முக்கியமானது. சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. அதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது திங்கட்கிழமையிலேயே வரக்கூடிய பிரதோஷம். கார்த்திகை மாதம் கார்த்திகை முதல் நாள் திங்கட்கிழமை, முதலினாலே வரக்கூடிய பிரதோஷம்னு பல சிவபெருமானுக்கு அற்புதமான பல விஷயங்கள் சேர்ந்து வரக்கூடியதான ஒரு நல்ல காலம். அதாவது எதுக்குங்க இவ்வளோ நிறைய நல்லா சேர்ந்தா இப்படி அப்படின்னா, சாதாரணமாக ஒரு பஞ்சை எடுத்து வெயிலில் போட்டால் பற்றி எரியுமானா எரியாது, அது மாட்டு கிடக்கும். ஆனால் அந்த குவிக்கண்ணாடின்னு சொல்லக்கூடிய கான்வெக்ஸ் லென்ஸை வச்சு அதை நம்ம அப்படி சூரிய காந்தத்தை குவிச்சோம்னா பட்டுன்னு அந்த பஞ்சு பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படி எரியாது? வெறுனை போட்டால் அது எரிய மாட்டேங்குது, அந்த கண்ணாடியை வச்சு காட்டினா அது எரியுது. அப்போ அந்த பஞ்சுக்கு அந்த சக்தியை கொடுத்தது யாரு? அந்த கண்ணாடி தான் கொடுத்துச்சா? அந்த கண்ணாடி தான் அந்த பஞ்சுக்கு பற்ற வச்சுக்கிற சக்தியை கொடுத்துச்சான்னா, இருட்டில் கண்ணாடியை காட்டினா அந்த பஞ்சு பற்றி எரியுமா? எரியாது. அப்போது சூரியனில் போட்டால் தான் அது எரியுது. அப்போது அந்த சக்தியை கொடுத்தது யாரு அப்படின்னா,
அந்த கண்ணாடி இருக்கக்கூடிய சக்திகளை குவிக்குது. இருக்கக்கூடிய சக்திகளை குவிச்சு கொடுக்கறதுனால அந்த குவிக்கண்ணாடி சக்தியை குவித்ததுனால் அது ஒரே இடத்துல அதனுடைய சக்திகளை குவிச்சதுனால பத்திக்கிட்டு எரியுது. அதே மாதிரி தான் இப்போ சிவபெருமான் எல்லா நாளும் கும்பிடலாம், எல்லா நாளுமே கும்பிடலாம். ஏன் நீ கும்பிட்டாதான் நல்லதா, அன்னைக்கு கும்பிட்டா கெட்டதானா? அப்படி கிடையாது, எல்லா நாளும் கும்பிடலாம். ஆனால் எல்லா நாளிலும் கும்பிட்டாலும் அது குறிப்பிட்ட நாளிலே அதனுடைய வாங்கக்கூடியதான சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. பௌர்ணமி தினத்து தான் போய் கிரிவலம் சுத்தமா எல்லா நாளும் போய் சுத்தக்கூடாதுன்னா சுத்தலாமே. ஆனால் அன்றைய தினம் நீங்கள் போய் சுற்றுனீங்கன்னா இறைவனினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கு நிறைய பாக்கியம் அதிகமாகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லா நாளும் மழை பெஞ்சாலும் குறிப்பிட்ட நாளில் மழை பெய்யக்கூடியது தானே விவசாயத்துக்கு சாதகமாக இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த விஷயமும். அதனால் இந்த மாதிரி இறைவனுக்கு ஒன்று சேர்ந்து வரக்கூடியதான ஒரு அற்புதமான நாள் இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள். அது மட்டும் இல்லை, இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே சரிதான். அதனால் சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. அவருக்கு உகந்தமான மாணிக்க வாசகர் அருளியதான அந்த சிவபுராணம் அற்புதமான மந்திரம்ங்க. அது 96 வரிகளும் அற்புதமான வரிகள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்கன்னு சொல்லக்கூடியதான அந்த அற்புதமான மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்க. மகோன்னதமான நல்ல பலன்கள், குடும்பத்திலே நல்ல சுபிக்ஷங்கள், வாழையடி வாழையாக வம்ச அபிவிருத்திகள், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி, திருமணமாக வேண்டியவர்களுக்கு நல்ல திருமண பாக்கியம், நல்ல வம்ச அபிவிருத்திகள், ஏற்றமான சூழ்நிலைகள், குடும்பத்திலே மன மகிழ்ச்சி, உத்தியோகிகளுக்கு ஸ்திர உத்தியோகம், வியாபாரிகளுக்கு தன கோடி கோடி லாபங்கள் ஏற்படட்டும். சிவாய நமக. ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது கார்த்திகை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/11/2025 மதியம் 1:35 இந்த மாதம் வந்து பிறந்துருது. கார்த்திகை மாதம் பிறந்துருது. ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறக்குதுங்க. இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணிதப்படி தான் சொல்கிறது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் இருக்குது. அதாவது செவ்வாய் 2-7 கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. அதுக்கு அடுத்தது புதன், பாக்கியஸ்தான அதிபதி புதனும் வந்து 2ஆம் இடத்துல இருக்காரு. லாபஸ்தான அதிபதி 11ஆம் இடம்ங்கிறதா லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லுவோம். அது வந்து உங்களுக்கு சூரியன், அவரும் 2ஆம் இடத்துக்கு வராரு. அது போக வந்து நீச்சத்திலேருந்து வராரு. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், அவரும் 2ஆம் இடத்துல வராரு. அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் 4 கிரகங்கள் வந்து 2ஆம் இடத்துல இருக்கு. 2ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து தனஸ்தானம், நமக்கு வரக்கூடிய வருமானங்களை குறிக்கக்கூடியது. தனஸ்தானத்துல 4 கிரகங்கள் இருக்கனால நல்ல நிரந்தரமான வருமானம், காசு பணம் பல வகைகள்ல இருந்து வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாகவோ அல்லது உத்தியோக ரீதியாகவோ வந்து வருமானம் அப்படிங்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்கு. ஏன்னா 11 கூடியவர் 2ஆம் இடத்துல இவ்வளோ நாளாக உங்களுக்கு நீச்சத்தில் இருந்தாரு. நீச்சத்துல இருந்து இப்போ வந்து என்ன ஆகாரு, 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதனால நல்ல வருமானம். சூரியனாலே வளர்ச்சி, அதே மாதிரி நிரந்தரமான ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியது. அப்போ நிரந்தரமானது, காசு பணங்கள்ல நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இந்த கார்த்திகை மாதமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியான மாதம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குங்க. பொதுவாகவே 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கும்போது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும். அதனால அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது என்னென்னா கூடுதலாக கவனம் இருக்கணும் வண்டி வாகனங்களில் போகும்போது. அதே மாதிரி இந்த பணத்தை வந்து பாதுகாக்கக்கூடிய விஷயங்களில், அதே மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா யோசிச்சு பண்ணணும். அப்படிங்கிறதுக்குள்ளே அது போயிடும். அதனால் பணம் அப்படிங்கிறது வர்றது ரொம்ப கஷ்டம், அதை பாதுகாக்கிறது அதை விட ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இதிலெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வாக இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் இந்த மாதம் வந்து மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவது உறுதிங்க. தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. தொழிலில் வந்து நல்ல வருமானம், உற்பத்தி சார்ந்த தொழிலுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது. இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி 6ஆம் இடத்துல போயிடுறாரு. இவ்வளோ நாளாக குரு உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருந்தார். இப்போ அதிசாரம் முடிஞ்சு வக்ரமாகி உங்களுடைய ராசியை பார்க்க போகிறாரு. அது வந்து இன்னும் ரொம்ப சிறப்பானது. இது வந்து ரொம்ப ரொம்ப இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு. சனி வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. கொஞ்சம் அலைச்சல்கள் அந்த மாதிரி இருக்கும். மாதத்தில் வந்து இந்த கார்த்திகை மாதம் வருது இல்லைங்களா, அதில் ஒரு நாள் மட்டும் ஒருத்தருக்கு அன்னதானம்
அன்னதானமாக கொடுங்க. ஏதாவது சாப்பாடு வாங்கி அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை வாங்கி சாப்பாடு கொடுங்க. ஏன்னா இந்த இன்கம் வரதில் தடைகள் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த அன்னதானம் கொடுக்கறதுனால அந்த தோஷம் வந்து விலகும். அதே மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு காசு பணம் வரணும், குடும்பத்தில் நல்ல மனமகிழ்ச்சி, நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்னா அனுமான் வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மாதனாலே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யாரு அப்படின்னா கலியுக வரதன் ஐயப்பன் அவர்கள் தான். அதனால ஐயப்பனை வந்து நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு சிலர்லாம் விரதம் இருந்து மாலை போடுவீங்க. பட் ஆனால் என்னென்னா இந்த மாதம் வந்து ஐயப்பனை நினச்சி நம்ம வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. உங்களுக்கு வந்து நிறைய வருமானம் வரணும் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து ஒரு முறையாவது வந்து நீங்கள் ஐயப்பனை வணங்கிருங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயரையும் வணங்குங்க. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் நல்ல பலமாக இருக்காரு. அதோடைய திரிகோணத்தில் சனி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதம் மட்டும் வணங்கிருங்க. காசு பணத்தில் தடைகளே உங்களுக்கு வராது. உத்தியோக ரீதியாக வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் நினச்ச இடத்துல வேலை பார்க்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி உத்தியோகம் மூலிமா நிறையா பேத்துக்கு வருமானம் அப்படிங்கிறது உயரும். நல்ல வருமானம், சைடு இன்கம்மு இந்த மாதிரி வரத்துக்கு, அதே மாதிரி நீங்கள் விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. கூடுதலாக என்னென்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல சனி இருக்கார். அதனால் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் குறை சொல்கிறத விட்டுருங்க. பொதுவாக அப்படி சொல்ல மாட்டீங்க, மனசுக்குள்ளேயே அதை வச்சுக்கோங்க. தயவுசெய்து வெளியில் சொல்லும்போது உங்களுடைய பேர் தான் டேமேஜ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்லாத விஷயத்தையும் சேர்த்து சொன்னதாக சொல்லிடுவாங்க. திரித்து சொல்லக்கூடிய நபர்கள் தான் உங்கள் கூடயே இருப்பாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா அஷ்டமத்தை வந்து கிரகம் பார்க்குது. அதனால தேவையில்லாத அவமானங்களோ இல்லாத மன சங்கடங்களும் உங்களுக்கு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால கூடுதலான கவனம் உங்களுக்கு உறுதியாக தேவை. அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வர செய்யும். அதே மாதிரி அஷ்டமத்த கிரகங்கள் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு இந்த ஆப்ரேஷன், இந்த மாதிரி சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள் வரும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல கிரகம் இருந்த காசு பணம் வரும்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பினாமியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எலெக்ஷன் டைமு, அதனால் உங்கள் பேரில் சொத்து வர்றதுக்கு உண்டானது, பெரிய நபர்களோ அல்லது அரசியல்வாதிகளோ அவங்களுடைய சொத்துக்களை மாற்றி வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி பினாமி சொத்துக்கள், உயில் சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக வந்து கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்ருப்பீங்க. இந்த உயில் சொத்துக்களில் பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வரதுக்கு இந்த மாத அமைப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் இறை வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமாக வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து நல்ல ஆர்வம், சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி படிப்பில் நல்ல மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெறதுக்கு உண்டானது, போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த உயர்கல்வி சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா படித்து முடித்தோன்னே வேலை கிடைக்கிறது, இந்த கேம்பஸில் செலக்ட் ஆகுறது, நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. இந்த கவர்மெண்ட் இது எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்குலாம் கூட இந்த போட்டித் தேர்வுகளில் வந்து நீங்கள் வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கனால ஒரு நல்ல அமைப்பு. பொதுவாகவே 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்குள்ள திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, லவ் மேரேஜ் ஆகிறது. அதே மாதிரி இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கனால குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகளோ அல்லது வாக்குவாதங்களோ இருக்கும். ஆனால் அது அப்படியே மறைஞ்சிரும். வந்த மேனிக்கே அது வந்து மறையிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இருக்குது. ஆனால் வரத்தான் செய்யும். ஏன்னா 2ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் இருக்கும்போது வாக்கு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அதில் செவ்வாயும் ஆட்சி பெற்றிருக்கனால வார்த்தைகளை நிதானமாக விடணும். ஏன்னா செவ்வாய் வந்து என்னென்னா உங்களுக்கு 7 குடைவர், அவரே 2ஆம் அதிபதியும் கூட. அப்போ கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும். ஆனால் அது வந்து சமாதானமாகக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்குது. பொதுவாகவே ரொம்ப ரொம்ப வார்த்தைகளை விடும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அஷ்டமத்தை வந்து எப்போல்லாம் கிரகங்கள் பார்க்குதோ அந்த டைமில் நம்மளுடைய இதை அறியாமையே என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுடைய விஷயங்களை புரிஞ்சுக்காமையே திடீர்னு ஒரு வார்த்தையை, பெரிய வார்த்தையை விட்டுருவாங்க. அது காலத்துக்கும் மறக்காது. அதாவது ஒரு அடி அடிச்சுட்டா அது மறந்துடும். ஆனால் வார்த்தையை விட்டுட்டா அது மறையவே மறையாது. எப்போவுமே சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் குடும்பஸ்தானங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்.
உங்களுக்கு ஆல்ரெடி நான் நிறைய டைம் சொன்னது தான். 2, 7 கூடையவர் வந்து 10ஆம் இடத்துல நீச்சம். ஸோ, அதனால உத்தியோகம், வேலை, தொழில் இந்த மாரி இருக்கும்போது குடும்பத்தில எப்பவுமே பிரச்சனை. உங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே ஆல்ரெடி சொல்றது தான். ஆனாலும் நீங்க சம்பாரிக்கிறது, நீங்க உங்களுடைய தொழில் மூலியமா வரக்கூடிய வருமானங்கள், நீங்க எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுனாலும் அந்த காசு, பணம் இது எல்லாம் எங்க வருதுன்னா குடும்பத்துக்கு தான். ஸோ, நீங்க வெளியில போய் அப்படியே இருந்துற முடியாது. சம்பாரிச்சு இது பண்ணிட்டு பணத்த மட்டும் வச்சுக்கணும் போ முடியாது. ஸோ, நீங்க எங்க போனாலும் வீட்டுக்கு, குடும்பத்துக்குன்னு வந்து தான் ஆகணும். உங்களுடைய கணவனோ, மனைவியிடையோ சிறு சிறு நல்ல வார்த்தைகள பேசி சுமூகமான உறவுகள ஏற்படுத்திக்கங்க. அதுதான் நல்லது. தப்பு உங்க பேர்ல இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கக்கூடியது வந்து வெளியில முகம் தெரியாத ஆள்கிட்டலாம் வந்து நம்ம பணிவா பேசுறோம். ஒரு தொழில் ரீதியாவோ, அல்லது உத்தியோக ரீதியாவோ நம்ம வந்து அவங்க நம்மளை வந்து சத்தம் போட்டா கூட, அதாவது திட்டுனா கூட, அல்லது வந்து கேள்வி கேட்டா கூட எவ்வளோ ஒரு பொலைட்டா சொல்றோமோ, அதே மாரி தான் குடும்ப நபர்கள்கிட்டயும் பண்ணணும். நேரங்காலம் சரியில்ல அப்படின்னா, நமக்கு உறுதுணையா வந்து நிக்கக்கூடியவங்க குடும்ப நபர்கள் தான். ஸோ, அவங்க கிட்ட பொலைட்டா பேசுறது, ஒரு அன்பா, கனிவா, அக்கறையா பேசுறது, இது வந்து தவறுகள் கிடையாது. ஸோ, இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த மாசத்துல உங்களுக்கு இந்த மாரி விஷயங்கள ஃபாலோ பண்ணா, இந்த மாசத்துல உங்களுக்கு பெரும் துயரம் அப்படிங்கிறது வராது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போணும். அதே மாரி உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருந்துக்கங்க. ஏதாவது சின்னதா ஹெல்த் ரீதியா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் வந்து தாயாருடைய சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குங்க. தாயார் வழி சொத்துக்கள் ஏதாவது நிலுவைகள், ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா, அது இந்த மாசம் நீங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. மெயினா திடீர் திருமணம் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள். ஏன்னா, குரு பாக்கியஸ்தானத்துக்கு மறுபடியும் வக்ரமா போறாரு. ஏற்கனவே பேசி நின்ன திருமணம் திடீர்னு திருமணம் ஆகிறது, பதிவு திருமணம் ஆகிறது, அந்த மாரி அமைப்புகள் நெறைய பேருக்கு இருக்கு. சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு. 2 கூடைய இது செவ்வாய் வந்து 5ஆம் இடத்த பார்க்குறாரு. குருவும் 5ஆம் இடத்த பார்க்கறதுனால, நெறைய பேருக்கு வந்து சந்தான பிராப்தம் இந்த மாசம் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமும் இருக்கு. திடீர் ஒரு அதிர்ஷ்டம், நல்ல அதிர்ஷ்டம். நீங்க நினைக்கக்கூடியது, விரும்பக்கூடியது அனைத்துமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இதுல இது ஒரு மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சிங்க. நெறைய எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்கல்ல, அதெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு வரும். காசு, பணமும் வரும், பேரும் புகழும் வரும். நெறைய வாய்ப்புகள் தேடி வரும். விருதுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் நீங்க வந்து நிதானமா யோசிச்சு என்னென்ன செய்யணுங்கிறதையும், எவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கங்க. எக்ஸ்போஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஸ்பேஸ் உருவாகும். ஒரு இது வந்து மக்கள்கிட்ட வந்து ஈஸியா போய் பதிவீங்க. இப்போ மக்கள் வந்து உங்களையே ஐடென்டிஃபை பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. ஒரு பொதுவாவே ஒரு கலைஞருக்கு வந்து மக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு கலைஞரா இருக்கணும்னு நினைப்பீங்களே, அதெல்லாம் இந்த வாட்டி வரும். பாராட்டுகள் குவியும் உங்களுக்கு. காசு, பணம் எந்த அளவுக்கு வருமோ அதே அளவுல உங்களுக்கு பாராட்டுகள், விருதுகள்லாம் குவியக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசாங்க துறையில வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமு. நெறைய நபர்களுடைய தொடர்புகள், அதே மாரி காசு, பணம் சம்பாரிக்கிறது, உயர் அதிகாரிகளுடைய இது நன்மதிப்ப பெறுறது, அவங்களுடைய பாராட்டுகள வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. புதுசா கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, வேற ஏதாவது ஒரு சோர்ஸ் மூலியமா காசு, பணம் வர்றது, இந்த மாரி நல்ல அமைப்புகள் இருக்கு. இந்த துலா ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. நெறைய காசு, பணம் பார்க்கலாம். புதுசா ஸ்டார்ட் அப் பண்றது, நீங்களா ஓனா பிசினஸ் ரெடி பண்ணி, அது மூலியமா நல்ல வருமானம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கணவன் வழி ஆதாயம் உறுதியாக உண்டு. புதுசா நெறைய பேர் வந்து வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு. 2ஆம் இடத்துல நெறைய கிரகங்கள் இருக்கு. நெகட்டிவா இருந்தாலும் நெறைய காசு, பணம் சம்பாரிக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு இடத்த தக்க வச்சுக்கிறது, இதுவரைக்கும் இருந்த நெகட்டிவ் ஃப்ரேம்லாம் மாறி பாசிட்டிவான மாறுறது, மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே துலா ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் வந்து நல்ல ஒரு ஜாக்பாட்டான மாதம் தான். ஏன்னா நெறைய வருமானம், காசு, பணம் கிடைக்கக்கூடியது தான். காசு, பணம் வந்தாலே பல பிரச்சனைகள நம்ம நிவர்த்தி பண்ணிறலாம். அப்புறம் நமக்கு கொஞ்சம் மன நிம்மதியும் கிடைச்சிரும். மீதி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்மளுடைய வாய் வார்த்தைகளாலயும், நம்மளுடைய செயல்முறை, அணுகுமுறையினாலயும் மாத்திக்கலாம். எல்லா விஷயங்களையுமே மாத்த முடியும். துலா ராசிக்கு இவ்வளோ நாள் இருந்த கஷ்டகாலம்லாம் போயி, இனிமேல் வந்து அடுத்தடுத்து நல்ல காலங்கள் தான் உங்களுக்கு வரப்போகுது. அதனால தயாராக இருந்துக்கங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கார்த்திகை மாத பலனை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்த்திகை மாதத்துல என்னென்ன கிரகங்கள் முதல்ல மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். குரு பகவான் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி மீண்டும் அதிசார நிவர்த்தியாகி மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்கேயும் வக்ரகதியில தான் இருக்க போகிறார்.
சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து 10ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கு வருகிறார். செவ்வாயும் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து 21ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருகிறார். அதே போல புதன் 20ஆம் தேதி பார்த்துட்டீங்கன்னா விருச்சிகத்துக்கு வருகிறார். சனி பகவான் முக்கியமாக இந்த மாதம் வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் 12ஆம் தேதி. இதெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. 4 கிரக கூட்டு சேர்க்கைகள் அப்படிங்கிறது பார்த்துட்டீங்கன்னா விருச்சிகத்துல சேரப்போகுது. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் ஒரு சிலருக்கு யோகத்தையும் ஒரு சிலருக்கு ஓரளவுக்கு பாதகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. யாருக்கெல்லாம் நல்ல பலன்களும் யாருக்கெல்லாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதையும் நம்ம இந்த பதிவுல பாத்துக்கலாம். துலா ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ராசி அதிபதி 10ஆம் தேதி வரைக்கும் ராசியில இருக்கிறார். அடுத்தது 2ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். தனஸ்தானத்துக்கு வரப்போகிறார். தனஸ்தானம் விருச்சிக வீடு. 4 கிரகங்கள் விருச்சிக வீட்டுல கூட்டு சேர்க்கை. ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசி அதிபதி, 2வது 2 மற்றும் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் அங்கேயே இருக்கார். இப்ப திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைக்கூடி வர்றது, வியாபார செழிப்பா இருக்கிறது, பண வரவு, பொருளாதார சிறப்பா இருக்கிறது, உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைப்பது, வாக்கால தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வியாபாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா இன்னொருத்தர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா சூரியன் லாபஸ்தானாதிபதி. அவரும் உங்களுக்கு 2ஆம் அதிபதியோட சேர்க்கை லக்னாதிபதி. அப்போ லாபத்தை அதிகப்படுத்த போகிறார். உங்களுடைய ஆசைகளை எல்லாமே நிறைவேற்ற போகிறார். ஒரு விஷயம் வாங்கணும், குடும்பத்துக்காகவே இத்தனை நாள் செஞ்சுட்டு இருக்கிற, என்னோட தேவைகளுக்காக கொஞ்சம் வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட அதெல்லாம் வாங்க முடியாம இருந்தீங்கனாலும் கூட இந்த மாசம் அதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். மனசு ஒரு சந்தோஷமா இருக்கும், நல்ல ஃபீல் ஆகும். சரி, என்ன என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு வகையா உங்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்க்கையாகும் பொழுது மன ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறையும். அதே போல பாத்துட்டீங்கன்னா 2 கூடியவர் செவ்வாய் 2ஆம் வீட்லயே இருக்கார். இது வந்து மிகப்பெரிய யோகங்க. இந்த மாசம் நீங்க என்ன பணம் சார்ந்து என்ன விஷயங்கள் பிளான் பண்ணீங்கனாலும் அது உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்தது புதன் யார் உங்க ஜாதகத்துக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியாகி அவர் வந்து ராசிக்குள்ளேயே இருக்கார். அப்ப 9 கூடியவர் ராசிக்குள்ள 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்ப அப்பா மூலமாக உதவிகள் கிடைப்பது, நல்ல குரு அமைந்து வருவது, குருவை போய் சந்திச்சுட்டு வர்றது, உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, பூர்வீகம் சார்ந்த சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைவது, அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியாகி லக்னத்துக்கு வரும் பொழுது, ராசிக்கு வரும்போது முழுக்க வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், சும்மா இன்ப சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். நிம்மதியான உறக்கம் இதெல்லாம் கொடுப்பார். அப்ப அவரு 20ஆம் தேதிக்கு மேல் 2ஆம் வீட்டுக்கு வர்றதுக்கு வந்துருவார். அப்ப வெளிநாட்டு வருமானம் நிச்சயமாக உண்டு. நல்ல வருமானம் வரப்போகுது, செலவும் நல்லா பண்ண போறீங்க 20ஆம் தேதிக்கு மேல. அப்போ துலா ராசிக்கு 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள் சேர்ந்து ஒன்னா 4 வகையான வருமானங்கள் சொல்லலாம், அல்லது 4 மடங்கு வருமானங்கள் பெருக போகுதுன்னு சொல்லலாம். எப்படிங்க பெருகு, எங்களுக்கு வேலை இல்லை அப்படி இல்லை அப்படின்னு நெகட்டிவா பேசுறது. இது நெகட்டிவ் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கமெண்ட்ல பாக்குறோம். ஆனா தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க. உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா நான் சொல்றதோட இன்னுமே நல்ல பலன்கள் நடக்கும். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு என்ன தேவைகளோ, உங்களுக்கு என்ன இந்த மாசம் நடக்கணும், இந்த மாசத்துக்கு உண்டான விஷயங்கள் தடையில்லாம கண்டிப்பா கிடைச்சிடும். அடுத்தது குரு பகவான். குரு போய் இருக்கிற இடம் 9ஆம் இடம். ஓடி போனவனுக்கு 9ல் குரு. அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துக்கு வெளியே போக போறீங்க, வெளியில ஏதாவது சுற்றுலாவாவது போயிட்டு வர போறீங்க. அதுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்க போகுது. வாண்டடாவது போயிட்டு வாங்க, ஏதோ சின்ன செலவாவது பண்ணியாவது எங்காவது ஒரு பக்கம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த மாசம் உண்டு. கடன் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நோய் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. உங்க முயற்சிகள் எல்லாமே கைகூடும். ஆனா ஒரு முறைக்கு பல முறை முயற்சி பண்ணணும். ஏன்னா வக்ரம், முயற்சி ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்கரமா இருக்கிறதுனால ஒரு முறைக்கு பல முறை முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது சனி பகவான். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4, 5 கூடியவராகி 6ஆம் வீட்டுல 12ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ 4ஆம் அதிபதி வக்கரமாச்சுன்னா வக்கரமான ஜாதகர்களுக்கு யோகம், வக்ரம் இல்லாத ஜாதகத்துக்கு 12ஆம் தேதிக்கு மேல யோகம். வீடு மனை சொத்துக்கள், லோன் வாங்கி வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய என்ன நோய் தெளிவா தெரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள். குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். குழந்தைகளுக்கு மட்டும் கொஞ்சம் உடல் ரீதியாக பிரச்சனை, கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இதெல்லாம் உண்டு. அதனால எப்படி வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டா வந்துருவீங்க வக்ரம் இல்லாத ஜாதகக்காரர்கள். அப்போ துலா ராசிக்கு இந்த மாதம் இந்த கூட்டு கிரக சேர்க்கைகள் முழுக்க பண வரவு, பொருளாதாரம், செல்வம், செழிப்பு, தொழில் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லாம குருவினுடைய பார்வை எப்படிங்கிறது 19ஆம் தேதி வரைக்கும் இந்த 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால
நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க கை வந்து சேருவதற்கான அதீத வாய்ப்புகள் உண்டு. தைரியமாக துளாராசிக்காரர்கள் இந்த மாசத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இதெல்லாம் ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்துருச்சுன்னா நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே எதிர்பார்க்காம நடக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம. கடக ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கடக ராசிக்குள்ள குரு பகவான் இருந்தார் 19ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா அதிசாரம் மறுபடியும் நிவர்த்தியாகி 12ஆம் வீட்டுக்கு போகிறார். அவர் 9ஆம் அதிபதி. குரு உச்சமாக இருந்தாலும் வக்ரகதி அடையும் பொழுது நீச தன்மையை பெறும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. இருப்பினும் 12ஆம் தேதிக்கு, அதாவது 12ஆம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். சுப விரயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். வேலை வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் உண்டு. ஆனா என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் முயற்சி ஒரு முறைக்கு பல முறை பண்ணணும். ஒரே தடவை அப்படிங்கிறது நடக்காது. ஒரு தடவை பண்ணிட்டு வந்துட்டு மறுபடியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணினீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். அதே போல சூரியன் 2 குடையவர், பேச்சு ஸ்தானாதிபதி. அவர் போய் இருக்கக்கூடிய வீடு 5ஆம் வீடு. 2 குடையவர் 5ல இருந்தால் பணம் ஒரு ஃபர்ஸ்ட். பொருளாதாரம் நல்லா சிறப்பா இருக்கும். பணத்துல இருந்து இந்த தடைகள் எல்லாமே விலக போகுது. குழந்தைகளுக்கு உண்டான, குடும்பத்துக்கு உண்டான விஷயங்கள், தேவைகள் இதெல்லாமே பூர்த்தி பண்ண போறீங்க. 2-5 காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான காம்பினேஷன். இந்த மாசம் தேவையில்லாத விரைய செலவுகள் ஆகாது. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆயிரும். அடுத்தது புதன் பாத்தீங்கன்னா 3 மற்றும் 12ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்கார். 3 கூடயே 4ஆம் வீட்டுல இருந்தாலும் யோகம், 5ஆம் வீட்டுல இருந்தாலும் யோகம். 4ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கொஞ்சம் அவர் 12ஆம் அதிபதியும் ஆகிறதுல கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு 20ஆம் தேதி வரைக்கும். பயணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருப்பீங்க. ஒரு நிம்மதியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். கொஞ்சம் எல்லாம் தூக்கம் அதிகமா வரும். ஆனா 5ஆம் வீட்டுக்கு அடுத்தது வந்துட்டாருன்னா நீங்க அலைந்த அழைப்பிற்கு, அதாவது நீங்க என்னெல்லாம் வேணும், இதுக்காக நீங்க அலைஞ்சீங்களோ இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கு உண்டான ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக வெற்றிகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கைகூடி வரும். உங்க குழந்தைகள் வெளிநாடு போறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது நீங்க வெளிநாட்டிலிருந்து தன்னுடைய சொந்த பூர்வீக ஊருக்கு வரலாம்னு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாசம் அது நடக்கும். 12ஆங்கிறது வெளிநாடு, 5ஆம் இடங்கிறது தன்னுடைய சொந்த பூர்வீக ஊரை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ அங்க வருவதற்குண்டான வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப 12ஆம் அதிபதி 5க்கு வரும்போது அவர் வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க நீங்க எதிர்பார்த்தபடி எதிர்பார்த்த நேரத்துக்கு உங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, சுக்கிர பகவான். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 கூடையவர் 4லயே இருக்கார் 10ஆம் தேதி வரைக்கும். அடுத்தது 5க்கு வரப்போகிறார். அவர் 11ஆம் அதிபதியும் ஆகிறார். அப்ப முழுக்க என்ன ஆகும் அப்படின்னா, இங்க மகாலட்சுமி வீட்டுல துலாத்துல இருக்கும் பொழுதே உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, உடம்புல இருந்து வந்த ஏதாவது ஒரு கெட்டது நெகட்டிவ் இதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 5ஆம் வீட்டுக்கு வந்தாலும் குரு பார்வைக்கு வந்துருவார். அப்ப அதீத லாபங்கள் கிடைப்பது, வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பது, ஒரு இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி. 5 குடையவரும் 10 குடையவருமான செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்காரு 21ஆம் தேதி வரைக்கும். 5 குடையவர் 5ல இருக்குன்னா குலதெய்வம் உங்க கூட இருக்குதுன்னு அர்த்தம். குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் இந்த மாசம் அதிகமா உங்களை பார்க்க போகுது. அந்த குலதெய்வம் உங்களை கண் விழித்து பார்க்க போகுது அப்படிங்கிறத அமைப்பு. அது மட்டும் இல்லாம குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் ஆகுது. கலைத்துறை, இசைத்துறை இதுல இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும். அப்ப அவரே 10ஆம் அதிபதியும் ஆகிறதுல தொழில் நல்லா வளரப்போகுது. தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையறதுக்குண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல கர்மா வேலை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ சனி பகவான் யார், உங்களுக்கு 6-7 குடையவராகி வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். அப்ப முழுக்க முழுக்க கடன் சார்ந்த விஷயங்கள் விலக போகும். அடுத்தது சனி பகவான் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா 7 மற்றும் 8ஆம் அதிபதி. திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கைக்கூடி வரப்போகுது. ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆக போகிறார் 12ஆம் தேதியிலிருந்து. அப்ப அதற்கப்புறமே திருமணம், அதே போல வியாபாரம் நல்லா சிறப்பா இருக்கிறதுக்குள்ள அமைப்பு, கண்டங்கள் விலகிறது, அவமானப்பட்டு இருந்தா அந்த அவமானங்கள் எல்லாம் விலகிறது, அல்லது நீங்க அந்த தப்பு செய்யல அப்படின்னு எதிர்ப்பாளர் வந்து உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் இதெல்லாமே இந்த மாசம் நடக்கும். திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே 12ஆம் தேதிக்கு மேல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கும். சனி வக்ரமாக இருந்தால் இதெல்லாமே ஒரு 12ஆம் தேதிக்கு முன்னாடியே வைத்துக் கொள்ளுங்கள். சனி வக்ரமில்லாத ஜாதகங்களாக இருந்தால் 12ஆம் தேதிக்கு மேல இந்த பலன் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் சொல்லுது.
இப்ப கடகராசிக்கு பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் 5ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் சேர்வாங்க. மிக யோகம், மிக யோகம். 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டஸ்தானாதிபதி அதிர்ஷ்டத்திலேயே இருக்கிறது மிகப்பெரிய யோகம். அதை விட இதெல்லாம் எப்பயாவது தான் நடக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் தான் நடக்கும். இந்த கிரக கூட்டணிகள் அது 5ஆம் வீட்டுல. சோ இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. குலதெய்வத்தை நல்லா வணங்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இதெல்லாம் ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்தா நான் சொல்வதை விட இனிமே நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.